R. Raifa from 7th standard. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். இன்று பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் ரைஃபா ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற வரிகளில் இருந்து பாரதியார் கண்ட புதுமை பெண் பற்றி அறிய முடிகிறது. மகாகவி சுப்பிரமணி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். தனது படைப்புகளின் மூலம் பெண்களின் விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் குரல் கொடுத்தவர். பாரதியார் கண்ட புதுமை பெண் சமூகத்தில் நிலவிய பழமை வாத்த கருத்துக்களை தகர்த்து புதிய சிந்தனைகளை விதைத்த ஒரு புரட்சிகரமான கருத்தாகும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் என்ற பாரதியின் வரிகள் பெண்மையின் வலிமையையும் தன்னம்பிக்கையும் அறிவாற்றலையும் பறைசாற்றுகின்றன. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் பாடலுக்கு ஏற்ப இன்று ஆண்களுக்கு சமமாக பெண்களை மதிக்க வேண்டும். பெண் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஆணும் பெண்ணும் நிகரென்ன கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தளிக்குமாம் என்று பாரதியார் கூறியுள்ளார். பெண்களுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின் இந்த உலகில் வாழ்க்கையே இல்லை என்ற மகாகவி சுப்பிரமணி பாரதியின் கூற்றுப்படி பெண் சுதந்திர வாழ்வு இல்லை என்றால் இந்த உலகில் மனிதனுக்கு வாழ்க்கையே இல்லை என்று பாரதியார் கூறியுள்ளார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்றே விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார். அதாவது வீட்டிற்குள் பெண்ணை பூட்டி வைத்து வீட்டு வேலைகளை செய்ய சொன்ன மனிதர் இன்று உலகில் இல்லை என்று அன்றே பாடியவர் பாரதியார். மேலும் பெண் பல நாடுகளுக்கு சென்று தன் திறமையை வெளிப்படுத்தி தன் நாட்டினை முன்னேற்ற வேண்டும் என்று கூறியவர் பாரதி. பாஞ்சாலி சபதம் என்னும் நூலில் பெண் தன் ஆற்றலை உணர்ந்து அவலங்களுக்கு பதிவு செய்துவிட வேண்டும் மற்றும் சமூக அவலங்களுக்கு எதிராக தன் குரலை எழுப்ப வேண்டும் என்று சிந்தித்தவர் பாரதியார். பாரதியார் கண்ட புதுமை பெண் பற்றிய கனவு இன்று ஓரளவிற்கு நனவாகியுள்ளது. பெண்கள் இன்று கல்வி, வேலை, அரசியல் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இருப்பினும் பெண்கள் சில இடங்களில் பெண் அடிமைத்தனம், சீதனம், வன்கொடுமை மற்றும் பாகுபாடுகளை எதிர்கொள்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஏதும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதன் மூலம் நாம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும். மாத தம்மை இழிவு செய்யும் அடிமையை கொளுத்துவோம். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமமாக வாழ்வும் இந்த நாட்டிலே. பெண்களுக்கு சம உரிமையும் மதிப்பும் கொடுக்கும் போதுதான் ஒரு நாடு முன்னேறும். பெண்கள் கம்பீரமாகவும் சம உரிமையும் வாழ கல்வி அறிவு மிகவும் அவசியம். மேலும் பாரதியின் புதுமை சிந்தனையில் உதித்த கருத்துக்களை பின்பற்றி இந்த நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் தன் வாழ்வில் வளம் பெற வேண்டும் மற்றும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பெண்மை விடுதலையை பற்றி பேசியதற்கு மிக்க நன்றி. Thank you so much, Raifa.